பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒன்றும் டிமாண்ட் பண்ணல, இருந்தாலும் நாம செய்ய வேண்டியது செய்யணும் இல்லையா? எல்லாம் நம்ம பொண்ணு தானே செய்ய போறோம். இப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கறது ஃபேஷன் இல்ல, கேட்காமலேயே பொண்ணு வீட்டுக்காரங்க செய்யறது தான் ஃபேஷன். மாப்பிள்ளை வீட்லயும் நம்ம வசதிக்கு ஒன்னும் குறைஞ்சவங்க இல்லைங்க. அவங்க கேட்கலனாலும் நாமளே நல்ல விதமா செய்வோம்னு நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? நாம சீர்வரிசை எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவு நம்ம குடும்பத்துக்கு தானங்க பெருமை. நீ என்னப்பா சொல்ற பிரவி? செய்யலாம்னு பேசிட்டே இருந்தோம்னா என்ன செய்யலாம், அத பத்தி பேசுவோமா? வந்தனா என்ன எப்ப பார்த்தாலும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு நகை மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கதா எனக்கு தெரியல. அருண், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அப்படியே விட்டுற முடியுமா? ஜுவல்ஸ்ங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அவசியம் போடணும். ஆமாமா, கண்டிப்பா பண்ணணும். என்னென்ன செய்யலாம், எவ்வளவு போடலாம், என்ன போடலாம், என்னென்ன டிசைனுங்கிறதெல்லாம் நம்ம நகை கடைக்கு போய் முடிவெடுக்கலாம். முதல்ல நாம எத்தனை பவுன் சீர் பண்றோன்றத முதல்ல முடிவெடுப்போம். நம்ம கிட்ட இருக்கிற சொத்து வசதி எல்லாம் யாருக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கு தானே. ஒரு 500 பவுன் போடலான்னு நினைக்கிறேன். தாராளமா கொடுக்கலாம். அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமையா இருக்கும், போற இடத்துல நம்ம பொண்ணுக்கு கௌரவமா இருக்கும். அதோட வெள்ளி பாத்திரமும் நிறைய கொடுக்கணும். ஆமாக்கா, பாத்திரங்கள்ல எந்த குறையும் இருக்க கூடாது. திருப்தியா செய்யணும், எல்லாம் லேட்டஸ்டா இருக்கணும். எல்லாம் வந்தனாவை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. ரொம்ப நல்ல பண்ணுமே. என்ன பண்ணலாம்? அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி, ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்யணுமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இல்லாததுன்னு ஒண்ணும் இல்ல. நம்ம கௌரவத்தை நாம விட்டு கொடுக்க முடியுமா? அதனால அதுவும் கரெக்ட் தான். லேட்டஸ்டா ஒரு கார் வாங்கி கொடுத்துருவோம். ஆமாமா, நல்ல ஐடியா தான். அப்படியே செஞ்சிருவோம்.
இதோ அண்ணனே வந்துட்டார். நம்ம விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லிடுவோம். என்னப்பா, வந்தனாவுக்கு என்ன சீர் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லுப்பா. வந்தனாவுக்கு 500 பவுன் நகையும், மாப்பிள்ளைக்கு ஒரு லேட்டஸ்ட் காரும், வெள்ளி பாத்திரங்கள், அப்புறம் கல்யாணத்துக்கு வழக்கமா செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள், இதெல்லாம் எங்களோட விருப்பம். இருந்தாலும் உங்க விருப்பம் என்னவோ அதப்படியே செய்யலாம். நம்ம எல்லாருடைய மனசும் ஒண்ணுதானே. எல்லா யோசனையும் நல்லா தான் இருக்கு. தாராளமா செஞ்சிடலாம். வேற என்னென்ன செய்ய முடியும்னு யோசிங்க. இன்னும் என்னென்ன வேணும்னு வந்தனாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. தம்பி, புடவை நகை விஷயத்துல பொம்பளைங்களை கேட்காம எதுவும் செஞ்சிடாது. கேட்டீங்களா என்ன? வணக்கம் சார். வணக்கம். சார் வசந்தன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்கம்மா, வாங்க சார். உட்காருங்க. சார் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேண்டாம். வைர மோதிரம் ஒன்று வாங்கினேன், அதுக்கு நான் பேமெண்ட்டே கொடுக்கல, நீங்களும் ஞாபகப்படுத்தல. அதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா சார்? ஒரு ஃபோன் பண்ணி தான் நானே வீட்டுக்கு வந்து வாங்கியிருப்பேனே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பத்திரிகைலாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சுங்களா? நேத்து தான் வந்துச்சு. எங்க வீட்டுல என்ன விசேஷமா இருந்தாலும் உங்க கடையில தானே நகை எடுப்போம். வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள். காலையில 9 மணிக்கு கேட்லா கூட நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நானும் தம்பி உட்கார்ந்து என்னென்ன நகை வேணும்னு உங்ககிட்ட சொல்லிடுறோம். கண்டிப்பா வந்துடுறேன் சார். தம்பி, அது புது டிசைன்லாம் எடு. புது டிசைன்ல நிறைய நெக்லஸ் வந்திருக்கு. எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கம்மா. இருக்கட்டுங்க. புது டிசைன் கேட்லா கூட வீட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ண வசதியா இருக்கும். என்ன சொல்றீங்க? நீ தான் சொல்லிட்டியே, உங்களுக்கு தான் தெரியுமே. வெள்ளிக்கிழமை மறக்காம வந்துடுங்க. எல்லா ஆர்டரும் உங்களுக்கு தான். கண்டிப்பா வந்துடுறேன் சார். மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டாமே? இல்ல வேண்டாம். வரேன். வாங்க வாங்க சார். உங்க வேலையை பாருங்க. இல்ல பரவாயில்ல சார், நீங்க வேணா பாருங்க. கண்டிப்பா கல்யாணம் அமோகமா நடக்கும். வாங்க சார், நான் கார் வரைக்கும் வரேன். வாங்க. அடேங்கப்பா, நீங்க சொல்றத பார்த்தா சிட்டியே ஒரு கலக்கிடுவீங்க போல இருக்க. மாப்பிள்ளை அழைப்பு, ரிசப்ஷனு, கச்சேரி, வான வேடிக்கை பிரமாதமா இருக்க. அசத்த போறீங்கன்னு நினைக்கிறேன். இத பாருங்க ஜெயந்தன் சார், மனசுல என்னென்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே ஒரு இன்ச்சு கூட மாறாம நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதா. அதுலயும் இது நம்ம வீட்டு கல்யாணமா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, வந்தனாவுக்கு 500 பவுன் நகை போடலாம்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். ஓ, இஸ் இட்? ரியலி கிரேட். வெரி குட், வெரி குட். ஆமா ஜெயந்தன், நகைக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? இனிமேதான் பண்ணணும். அப்படியா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, புதுசா ஒரு ஷோரூம் ஓபன் பண்ணாரு. சிங்கப்பூர்ல பெரிய ஜுவல்லரி இருக்கு. சிட்டில ஏற்கனவே ஒரு பிரான்ச் இருக்கு. அவருக்கு இந்த 500 பவுன் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னடா ரெக்கமெண்ட் பண்றானேன்னு நினைக்காதீங்க. நீங்க எப்படி எனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் அவரு எனக்கு ஃப்ரெண்டு. அவர் நகை எப்படி சுத்தமோ அதே மாதிரி நாக்கு சுத்தம். ரொம்ப நாணயமானவர். அவருக்கு ஆர்டர் கொடுத்தா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். தாராளமா. நீங்க யார சொன்னாலும் சரியான ஆளா தான் இருக்கும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு அது. ஓகே, நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க, நாளைக்கே நான் ஃபேமிலியோட கடைக்கு போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியா? அப்படின்னா நான் அவரை போன்லயே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். சரி. ஹலோ ஹலோ. ஹலோ ஜீவானந்தம், நான் தான் ஜேபி பேசுறேன். சௌக்கியமா? சௌக்கியம், ரொம்ப நல்லா இருக்கேன். பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. வேற என்ன விசேஷம்? ஒரு நகை ஆர்டர் 500 பவுன். என் ஃப்ரெண்டு வீட்டுல விசேஷம். ஐயோ, தாராளமா. அதுவும் உங்க ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க. ரொம்ப நல்லாவே செஞ்சு கொடுத்துருவோம். அது இந்த ஜெம் கூல்ட்ரிங்க்ஸ் ஓனர் ஜெயந்தன் இருக்கார்ல, அவர் பொண்ணுக்கு தான் கல்யாணம். ஆமா, நான் அந்த கம்பெனில தான் லீகல் அட்வைசரா இருக்கேன். உனக்கு தெரியல? நல்லாவே தெரியும். ரொம்ப கிராண்டா பண்றாங்களாமே. அவரும் பக்கத்துல தான் இருக்காரு. அவரையே பேச சொல்றேனே.
ஒரு நிமிஷம் இரு. சார் பேசுங்க. ஹலோ. வணக்கம். நான் ஜெயந்தன் பேசுறேன். சொன்னார் உங்களை பத்தியும் உங்க கடையை பத்தியும் சொன்னார். நாளைக்கே நான் என் ஃபேமிலியோட வந்து டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்றேன். ஜேபி சார் சொன்னார்னா அதுக்கு அப்பீலே கிடையாது. ஆர்டர் எல்லாம் உங்களுக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு பார்க்கறேன். கண்டிப்பா வாங்க சார். பாய். வணக்கம் மேடம். எஸ். ஒரு ஏசி காட்டேஜ் வேணும். என்ன டேட்ல வேணும் உங்களுக்கு? 17ஆம் தேதி. ஓ, 1 செகண்ட். ஓ சாரி சார், 17ஆம் தேதி முகூர்த்த நாள். எல்லா ரூம்ஸும் புக் ஆயிடுச்சு. ஐயோ, கண்டிப்பா வேணுமே மேடம். வேணா காட்டேஜ் இல்ல, ரூம் தான் இருக்கு. அதுவும் நான் ஏசி தான் இருக்கு. ஓகேவா? பரவாயில்ல, கொடுங்க. ஓ, உங்க பேரு? விஸ்வா, ரெயின்போ ஆட் ஏஜென்சி. விசிட்டிங் கார்டு இருக்கு மேடம், இந்தாங்க. நீங்களே உங்க அட்ரஸ் எழுதுங்க. ஓகே. ஓகே, அட்வான்ஸ் கொடுங்க. எவ்வளோ மேடம்? நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்க? ஒரு 2 நாள் மேடம். அப்போ 2000 கொடுங்க. இந்தாங்க 2000 ருபீஸ். என்னங்க சார்? தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. ஹலோ. ஹலோ, ஜேபி சாருங்களா? ஸ்பீக்கிங். சார், நான் விஸ்வா பேசுறேன். சொல்லு. நீங்க கேட்ட மாதிரியே பாலாஜியோட லெட்டர் ஹெட் மாதிரி அப்படியே டிட்டோ எக்ஸாக்ட் டியூப்ளிகேட் தயார் பண்ணிட்டேன் சார். வெரி குட். பாதி கிணறு தாண்டிட்ட. ஆமா சார். அதே மாதிரி பாலாஜியோட கையெழுத்தை அப்படியே எழுதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 or 2 daysல பெர்ஃபெக்ட்டா வந்துரும். வெரி குட், வெரி குட். அதையும் செஞ்சு முடிச்சிடு. அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ.
சௌக்கியமா இருக்கீங்களா? என்னம்மா ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? தங்கமணி, எத்தனை தடவை இந்த ஆபீஸ்க்கு வந்திருப்பேன். ஒவ்வொரு தடவை எனக்கு ப்ராப்ளம் வரும்போதும் ஐயா தானே என்ன ஜாமீன்ல எடுப்பாரு. கரெக்ட். ஐயாவை நான் அதிகமா வீட்டில் தான் போய் பார்ப்பேன். ஆபீஸ்ல வந்து பார்க்கறது குறைவான நாட்கள். அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் வரல. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஒரு தடவையோ 2 தடவையோ உங்களை நான் பார்த்திருக்கேன். ஆமா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? பிசினஸா? ஐயா வந்தா கேளுங்க, சொல்லுவாரு. ஆமா, ஐயா எங்க போயிருக்காரு? அவரு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டுக்கா? கோர்ட்டுக்கு போய் ஐயாவை பார்க்கறதுக்கு நான் விரும்பல. இங்க எப்போ வருவாரு? மத்தியானத்துக்கு மேலதான் அவர் இங்க வருவாரு. அப்படியா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஐயா கிட்ட சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. ஐயா என்கிட்ட 3 வேலை கொடுத்தாரு. அதுல முதல் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இப்படி மொட்டையை சொன்னா எப்படி? நீங்க அப்படியே சொல்லுங்க, அவருக்கு புரியும். வரமா? நமக்கு என்ன வந்தது? சாருக்கு மெசேஜ் எழுதி வைப்போம். தங்கமணி இல்ல? தங்கமணி கே 11:30 AM